ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் இழுக்காமல் எப்படி சிப்ஸு நம்ம போடுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிழங்கை நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஒரு 20% வெந்தால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வெந்தால் போதும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சிப்ஸு செத்துற கட்டையில் செத்திக்கலாம். நல்லா உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செத்திக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. இது நல்லா உதிரியாக போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே எண்ணெயில் செத்தி விடுறப்ப எண்ணெய் கொஞ்சம் இழுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. அதேமாரி கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சூடோடு எடுத்து ஒரு பவுலில் போட்டதும் அது மேலே மிளகாய்த்தூள் உப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சிப்ஸில் நம்மளுக்கு நல்லா ஒட்டும். இப்போ அடுத்த பேட்ச் போடுறேன். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரங்களில் நல்லா கோல்டன் கலரில் வரணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் உப்பு மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பொடியை இதில் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிப்ஸு ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் கிட்ஸ் கேட்குறப்ப கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.